அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. புத்தாண்டு ராசி பலனில் இந்த ராசி அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கான ராசி பலன்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரியான யோகங்களை, என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு செயலில் ஊக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன நினைச்சாங்களோ அதை செஞ்சு ஆகணுங்கிற ஊக்கம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். சரிங்களா? சொகுசான வாழ்க்கை வாழக்கூடியவங்க, எல்லா விஷயத்திலையும் சொகுசு தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிஷப ராசி, ராசியாதிபதி யாரு? சுக்கிரன். மன மகிழ்ச்சிக்குரிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராசியாதிபதி சுக்கிரன். 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் இந்த ராசியில உச்சம் பெறுகிறார். அப்ப சந்திரனும் சுக்கிரனும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எதன் மூலம் மன மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னா, ஒரு சொத்து, ஒரு ஃபினான்ஸு, ஒரு குடும்பம் அமைகிறது, குடும்பத்தில் ஏற்றங்கள் வர்றது, குடும்பத்தில் ஒரு புது நபரை சேர்க்கறது, இது எல்லாமே ரிஷபராசிக்கு ஹாப்பினஸை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு வண்டி வாங்குறது, ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, இதுதான் அவங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரவங்க அழகாக பிளான் போட்டு நடத்துவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மன உறுதித்தன்மை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட நிலச்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? சுக்கராச்சாரியன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய தன்மை கொண்டவங்க அவங்க. அப்போது எல்லாத்தையும் அனுசரித்து அரவணைச்சு போகக்கூடிய பக்குவம் அவங்கள்ட்ட இருக்கும். சுக்கிரன் உச்சம் பெற்றவங்கள்ட்ட எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சரி, இந்த ஆண்டு அப்படின்னு எடுக்கும் பொழுது 2026 இந்த ஆண்டுன்னு எடுக்கும் பொழுது இவங்களுக்கு பக்குவப்பட்ட ஆண்டாக இருக்கும், இல்லைன்னா பக்குவப்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்னங்க அப்படின்னு எடுக்கும் பொழுது ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவரு கூட 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் சேர்ந்திருக்கிறார். இவங்க எல்லாமே கூட்டு கிரகமாக 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அது போக 2இல் இருக்கக்கூடிய குரு பகவான், ஸ்தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரையிலும் உங்களுக்கு தனத்தில் பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாலும் 3ஆம் இடத்தில் உச்சம் பெற போகிறார். அப்போது உங்களுக்கு இருக்கிற இடத்திலிருந்து மாற்றம் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அது எந்த விதமான மாற்றம் அப்படிங்கிறது தொழிலில் நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரியருக்கு இது ரொம்ப ஏற்ற காலகட்டங்கள். அவங்களுக்கு ஒரு திருமண தடை இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குழந்தைகளுக்கு ஒரு மன மகிழ்ச்சிக்காக புதிய சொத்து வாங்கி போடுறது, குழந்தைகளுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நகை வாங்கி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப நாள் நாங்கள் இந்த சொத்தை விற்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம், எங்களுடைய பாரம்பரியமான பூர்வீக சொத்து, இதை விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், நல்ல வெள்ளை வரல அப்படின்னு இருக்கவங்க இந்த ஆண்டு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்த்ததை விட கூட உங்களுக்கு சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. சொத்து விற்பனையாகி சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு இடம் கிடக்குங்க, அதை விற்றுட்டு நாங்கள் ஒரு வீடாக வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் தாராளமாக வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த காலகட்டங்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது வெளிநாட்டுக்கு போய் நாங்கள் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம், எங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ந்த தடை இருக்குது, இதில் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி உங்களுக்கு உண்டு. இந்த காலம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க பார்க்காத அளவுக்கு எந்த நாடு போய் நீங்கள் வேலை செய்யணும்னு நினைச்சிங்கனாலும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உறுதியோடு அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுக்காக நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். சொத்துல ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதில் தடைகளை நிவர்த்தி பண்ணி போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு.
ஒரு அசட் மூலம் எங்களுக்கு வம்பு வழக்குகள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. குடும்பம் சார்ந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 8ஆம் இடம் பலமாக இருக்கும் பொழுது குடும்பத்தில் அந்யூன்யம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 8ஆம் இடம் பலமாக இருக்கும் பொழுது மறைமுகமான வருமானங்கள், இரட்டை வருமானங்கள் உங்களுக்கு தேடி வர வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதனால் வருமானத்திற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். பல நாட்கள் நிலுவையில் இருந்தக்கூடிய அமௌண்ட் இந்த காலகட்டங்களில் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்போது இந்த பெண்கள், இந்த ரிஷபராசி பெண்கள் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் சார்ந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், ஏற்படுத்திக்கணும். தொழிலில் முன்னிலை வகிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம என்ன பண்ணணும், ஏற்படுத்திக்கணும். அது மட்டும்தான் மைனஸ். மற்ற எல்லாமே உங்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள் அமைகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசி பிரகாரம் ஒரு அம்மன் வழிபாடு, நிலையாக இருக்கக்கூடிய ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் வழிபாடு எடுக்கும் பொழுது உங்களுக்கு தடை தாமதங்கள் எல்லாத்தையும் விலக்கி நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கலாம். ஸோ ரிஷபராசிக்காரவங்க மீனாட்சி அம்மன் கோவில் வழிபாடு எடுத்துக்கோங்க. உங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் வளமான வாழ்க்கையும் தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நன்மையே செய்வோம், நன்மையே நடக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஆண்டாக அமையும் அப்படிங்கிறத சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐஸ்வர்யம் அஸ்ட்ரோ டிவி சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.